சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம நேராக போக போகிறோம். கைரத்தில் எடுத்துக்கலாம். பைபிளில் நம்ம விசுவாச அறிக்கையை சொல்லுவோம். இது கர்த்தருடைய வேதம். இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர்தான் நான். இந்த வேதம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டு. இன்றைக்கு இந்த வேத வசனங்களுக்கு என் மனக்கண்கள் திறந்திருக்கிறது, என் இருதயம் திறந்திருக்கிறது. இன்று இந்த வேத வசனங்கள் மூலம் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு பர்சனல் என்ன சொல்கிறது, கன்ஃபெஷன். ஆமென். நம்ம விசுவாசத்தை அறிக்கையில் காமிக்கிறோம், சொல்கிறோம், செயல்படுத்துகிறோம். ஆமென். சரி, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. கொஞ்சம் 2-3 நாளாகவே ஆண்டவர் இந்த எண்ணத்தை இருதயத்தில் போட்டார். ஆண்டவர் என்ன இருதயத்தில் போட்டார்னா, there is a reason for everything that happens in my life. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஆமென். நம்ம வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன காரியம் நடக்குதோ எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? there is a reason behind everything. எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆமென். நல்ல விஷயமா இருக்கலாம், அதுக்கும் என்ன இருக்கு? ஒரு காரணம் இருக்கு. ஆமென். நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது சில நேரம் கெட்ட விஷயமா இருக்கலாம். கெட்ட விஷயம்னா என்ன? உபத்திரவமாக இருக்கலாம், உபத்திரவமான பாதையாக இருக்கலாம். அதுக்கும் என்ன இருக்குது? காரணம் இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? ஸோ நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஏனோ தானோ நடக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் காரணத்தோடு காரியத்தோடு தான் நடக்குது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். இதை புரிந்து கொள்கிற தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லலாமா? ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மனக்கண்கள் திறக்கப்படணும். நம்ம மனக்கண்கள் திறந்திருக்கணும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில நேரம் இந்த விஷயம் ஏன் நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம டெம்பர் அதிகமாகிடுது. ஹல்லேலூயா. ஏன் நடக்குதுன்னு தெரியல. எதுக்கு எனக்கு மட்டும் எல்லாம் இப்படி நடக்குது, மோசமாக நடக்குது, கஷ்டமாக நடக்குது, கோவம் வருது, அழுக வருது, ஆத்திரம் வருது, யார் மேலேயாவது குற்றம் சாட்டணும்னு தோணுது. இல்லை நம்ம மேலேயே நம்ம குற்றம் சாட்டிக்கிட்டு ஏன் பிறந்தேனோ அப்படின்னு ஒரு புலம்பல் பாடிக்கிட்டு இருக்க தோணுது. ஹல்லேலூயா. கரெக்டா? ஆமேனா? சரி. அப்போது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய மாட்டோம்? புலம்ப மாட்டோம். பக்கத்தில் சொல்லுங்கள், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கு. பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க சிச்சுவேஷன், இன்னைக்கு உங்க சூழ்நிலை, நீங்க எப்படி இருக்கீங்களோ அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஆமென். அந்த ரீசன்னால அது புரிஞ்சுக்கணும். இந்த ரீசன்னால எனக்கு நடக்குதுப்பா, எனக்கு தெரியல, ஏதோ வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது அன்னமாருங்களுக்கு சாப்பாடு கொண்டு போனான். ஆமென். அவன் டியூட்டி என்ன? அவங்க அப்பா கூப்பிட்டு என்ன சொன்னார்? அன்னமாருங்க இத்தனை நாள் ஆளை காணடா, 30 நாள் 35 நாள் ஆயிடுச்சு, போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பார். என்ன எத்தனை நாள் ட்ராவல்லாம் தெரிலல, அந்த காலத்தில் நடந்தே தான் போகணும். அப்படி 1 நாள் 2 நாள் ட்ராவல் ஆகிருக்கும். ஸோ இவன் எல்லாத்தையும் போட்டு எடுத்துகிட்டு போய் சாப்பாடெல்லாம் கொடுத்த உடனே கொடுத்துட்டு இவன் என்ன செஞ்சுருக்கணும்? வந்திருக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ணார்? பக்கத்தில் இருக்கவங்கள்ட்டெல்லாம் கேட்டார், யார் இவன்? கோலியாத்தை பார்த்து கேட்குறார், யார் இவன்? சொல்கிறாங்க, இவன் தான் கோலியாத், இவன் பயங்கரமான ஆள், இன்னும் இப்படி பேசுகிறான், அவன் பேசுகிறது கேட்குறாரு, இன்னும் இப்படி நிந்திக்கிறான்
ஆமாம் இவன் தான் 40 நாள் நிந்திக்கிறானேடா, இன்றைக்கி தான் நீ வந்து பொடிப்பைய கேட்குற அப்படின்ட்டு மற்றவங்கெல்லாம் போயிடுறாங்க. இப்படி நடந்துட்டுருக்கு. ராஜா வேற என்ன சொல்கிறது, பரிசு அறிமுகப்படுத்துகிறார். அந்த காலத்தில் இருக்குல்ல, அப்படியே தண்டூரா போடுவாங்களே, டிங் டிங் டிங், யார் இந்த பயில்வானை ஜெயிக்கிறானோ அவனுக்கு தக்க சன்மானங்கள் வழங்கப்படும் அப்படின்ட்டு ராஜா என்ன சொல்கிறார், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்றாரு. அப்புறம் இந்த மாதிரி ஏதோ காரியங்கள்லாம் சொல்கிறாரு. சொன்னோன்னே அவன் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கான். கேட்டோன்னே அவங்க அண்ணன்காரன் வந்தான். உங்கள் அண்ணன்காரன் வந்துட்டான், டே உன் எகத்தாளத்தை நான் அறிவேன். அப்படின்னா என்ன, நீ ஒன்றும் போய் என்ன செய்ய போகிறதில்ல, ஜெயிக்க போகிறது இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் கேட்குற அப்படின்றது அவங்க அண்ணனோட மென்டாலிட்டியாக இருந்திருக்கும். ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்க அண்ணன் நினச்சிருப்பான் தாவீது ஜெயிச்சிருவான் அப்படின்னு நினச்சிருப்பானா? டெஃபினட்டாக நினச்சிருக்க மாட்டான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஒருத்தருமே யோசிச்சிருக்க கூட மாட்டாங்க தாவீது கோலியாத்தை ஜெயிப்பான்றது. ஒருத்தர் மைண்டில் கூட என்ன செஞ்சிருக்காது, வந்திருக்காது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சவுல் வந்து தாவீதை அனுப்பும் போது தாவீது ஜெயிச்சிருவான்னு நினச்சி அனுப்பியிருப்பாரு. ஒருத்தன் செத்து போனால் பரவாயில்ல, ஒருத்தனாவது போய் நிற்கிறானே அப்படின்னு ஒரு சமாதானத்துக்கு தான் அனுப்பியிருப்பாரு. எத்தனை பேர் விளங்குது? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட் ப்ராசஸ் இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திங்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குதுப்பா. நான் சும்மா வந்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டு போகிறதுக்கு வரல. நான் வந்த நோக்கம் அதுவாக இருக்கலாம், ஆனால் ஒரு ரீசன் இருக்குது. ஆமேன்னு சொல்லலாமா? இது யாருக்கும் புரியல, யாருக்கும் தெரியல. அபிஷேகம் பெற்ற தாவீதுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. நான் சும்மா வந்துட்டு போகிற ஆள் இல்லை, சபைக்கு சும்மா வந்துட்டு போகிற ஆள் இல்லைனா நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஏதோ எனக்கு கொடுத்த செஷனை பாட்டு பாடிட்டு போகிற ஆள் இல்லை, மியூசிக் வாசிச்சுட்டு போகிற ஆள் இல்லை, பைபிள் ரீடிங் மட்டும் பண்ணிட்டு போகிற ஆள் இல்லை. எனக்குன்னு ஒரு உன்னத நோக்கத்தை தேவன் எனக்காக வச்சிருக்கிறாரு. நான் இங்கே வருகிறதற்கு முகாந்திரம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரீசன் இருக்கு, காரணம் வச்சிருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. யாருக்கும் தெரியல, தாவீது நல்லா தெரிஞ்சுது. நான் இங்க வந்ததுக்கு ஒரு ரீசன் இருக்கு, ஒரு முகாந்திரம் இருக்கு. நடந்துச்சா இல்லையா? ஆமென் சொல்லலாமா? கோலியாத்தை ஜெயிக்கும்படி கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனம் அங்கே நிறைவேறிச்சா இல்லையா? ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். யாருக்கு நடந்தது? எவன் அதை அறிந்தானோ ஒரு ரீசன் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, இந்த ஊழியத்தில் நான் வந்திருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, ஆண்டவர் என்னை அழைத்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு, அவர் என்னை முன்குறித்ததற்கு ஒரு காரணம் இருக்குன்னு நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களை கொண்டு தான் அதை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? அறியாதவங்க அறியாமையே தான் இருப்பாங்க, அறிந்தவனுக்கு தான் அடைக்கலம் கிடைக்கும். ஆமென் சொல்லலாமா? அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியமும் ஒரு ரீசனோட தான், ஒரு காரணத்தோட தான் நடக்குது. ஆமென். 3 விஷயங்களை இந்த காரியத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். There is a reason behind every plan, God's plan. Amen. தேவனுடைய மிகப்பெரிய திட்டத்துக்கு பின்பாக ஒரு காரணம் இருக்கு. ஆமென் சொல்லலாமா? சில பேர் வீட்டுக்கே வரமாட்டாங்க, அவங்க வந்தாங்கன்னா தெரிஞ்சிடும் இவங்க சும்மா வரமாட்டாங்க, ஏதோ காரணத்தோடு தான் வீட்டுக்கு வருவாங்க. கரெக்டா? சில பேர் எப்போவுமே ஃபோன் பண்ண மாட்டாங்க, கால் பண்ண மாட்டாங்க. அவங்க கால் வந்தாலே தெரிஞ்சிடும், இந்த ஆள் சும்மா கால் பண்ணாதே, ஏதோ ஒரு விஷயம் மேட்ருக்கு தான் கால் பண்ணுவாங்க. சும்மா என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, தெரிஞ்சுக்கும். ஆமாவா? ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் தேவ திட்டத்தோடு நடக்குதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லுது, எல்லாமே நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு சகலமும் எப்படி நடக்குதான்? நன்மைக்கு ஏதுவாகவே நடக்குது. ஆமென் சொல்லலாமா? சொல்லுங்க, சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு சகலமும்
நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. உங்க இருதயம் சுத்த இருதயமா இஸ்ரவேலராய், அதாவது தேவனுடைய பிள்ளையா இருந்துட்டா போதும், என்ன நடந்தாலும் நன்மைக்கு தான்ப்பா நடக்கும். ஹalleluya. தீமை போல தோன்றினாலும் பிறகு என்னவா மாறும்? நன்மையாய் மாறும். தீமையானதெல்லாம் நன்மையாய் மாறும். ஆமென் சொல்லலாம். ஆமென். நிறைய சொல்லிட்டே போகலாம். எத்தனையோ காரியம் பைபிளில் நடந்ததெல்லாம் பார்த்தா ஒரு ரீசனோட தான் ஒவ்வொரு காரியமும் நடந்திருக்கும். யோசேப்பு ஒரு ரீசனோட தான் எங்கே போகிறாரு? விற்கப்பட்டு போகிறார். ஆமென். ஒரு ரீசன், எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்குது. எகிப்து ஒரு ரீசனோட தான் எகிப்தில் அவர் வந்து சிறை தண்டனை அவருக்கு கொடுக்கப்படுது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அப்ஸ் இருக்கலாம், டவுன்ஸ் இருக்கலாம், எல்லாத்துக்குமே பின்னாடி ஒன்று இருக்குது. சத்தமாக சொல்லுங்களேன். கிறிஸ்மஸ் டைமில் சொல்லுவோம்ல, ஜீசஸ் இஸ் த ரீசன் ஃபார் த சீசன். ஆமென். ஹalleluya. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ஆமென். தேவ திட்டமா ஒரு காரியத்தோடு தான் ஒரு காரியம் பின்னாடி மறைஞ்சிருக்குது. ஆமென். அது இறுதியில் அது விளங்கும் உங்களுக்கு. ஹalleluya. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 3 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதான் முதல் வந்து தேவ திட்டம், மிகப்பெரிய தேவ திட்டம், காட்ஸ் பிளான், காட்ஸ் மாஸ்டர் பிளான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரோட மாஸ்டர் மைண்டே வேற லெவலு. விசுவாசிக்கிறோம், கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? அவரோட மாஸ்டர் பிளான் எடுத்து வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1 to 6 வாசிங்க. 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 to 6. எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடும் கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கேயாகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தான். 7 வருஷம் தேசத்துல இருக்கும்னு சொல்லி இருந்தான். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படியே செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தால். 7 வருஷம் அங்க இருந்தா 7 வருஷம் சென்ற பின்பு தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ, ஊழியக்காரர் என்ன சொன்னாரோ அது அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு சகோதரி. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. தொடர்ந்து அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து, கரெக்டா 7 வருஷம் முடிச்சோன்னா அவ திரும்பி வரா. தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் வந்து பார்த்தா வீடையும் காணோம், வயலையும் காணோம். ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனால். ராஜா கிட்ட போய் அதை முறையிடலாம். என் வீட்டையெல்லாம் யாரோ எடுத்துக்கிட்டாங்கங்க, 7 வருஷம் முன்னாடி வரைக்கும் எங்கள் சொத்து தான் இது, பஞ்சத்துக்காக பிழைக்க நாங்கள் வேறு ஊருக்கு போனோம், ஆனால் எங்கள் சொத்தெல்லாம் யாரோ எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி முறையிட பெட்டிஷன் கொடுக்க போறா. அந்நேரத்தில் ராஜா கரங்களை உயர்த்தி வராமேன்னு சொல்லலாமா? ஹalleluya. நல்லா கவனிங்க. எலியா சுனேமியா என்ற பகுதி, அது ஒரு ஏரியா. அந்த ஸ்திரீக்கு எலியா வந்து அற்புதம் செஞ்சிருப்பார். எத்தனை அற்புதம் செஞ்சாரு சுனேமியாளுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை அற்புதம்னு கேட்டேன். 2. வேற நான் நம்புகிறேன் 3 அற்புதம். ஹalleluya. அதான் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா யோசிச்சு பாருங்க, முதல் அற்புதம் அவங்களுக்கு பிள்ளை இல்லை, ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? பிள்ளை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் செய்வாரா? விசுவாசிக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். அன்னைக்கு செய்த தெய்வம் இன்னைக்கும் செய்வார். அப்போ ஒரு முதல் அற்புதம், அது பெரிய அற்புதம் இல்லையா? குழந்தைய ஆண்டவர் கொடுத்தது பெரிய அற்புதம். 2வது, அந்த குழந்தை மரிச்சு போச்சு. வளர்ந்த பிறகு அதுக்கு என்ன கொடுத்தாரு? உயிரை கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஸோ எலிசா மூலியம் ஆண்டவர் செய்த அற்புதங்கள். ஆமென். இப்போ என்னாச்சுன்னா, அந்த எலிசா வார்த்தையை கேட்டு தான் அவன் நடக்கிறா. அப்போது எலிசா சொல்கிறார், 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுது, நீ எங்கேயாவது போயிரு ஊரை விட்டு. சொன்னதை கீழ்ப்படிஞ்சு போகிறா. அவள் அவ்வளோ பணக்காரி, அவ்வளோ சொத்து பத்து வச்சுருக்காங்க, வீடு பெரிய வீடு, ஊழியக்காரனுக்கு மாடி வீடு, அப்போவே மாடி வீடு, மெத்தையில் ஒரு ரூம் போட்டு டேபிள் சேரு, அவருக்கு பெட்டு, என்னெல்லாம் வசதி செய்து கொடுக்கணுமோ எல்லாம் செஞ்சு கொடுத்து பக்காவாக நல்ல ஒரு ஏசி ரூம். இந்த காலத்தில் ஏசி கிடையாது, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்து அப்படி பராமரித்த ஒரு பெண். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா.
ஆனால் ஊழியக்காரர் சொல்கிறாரு, நல்லா இருக்கும் போதே பஞ்சம் வரப்போது நீ வீட்டை விட்டு போயிருந்தா என்ன செஞ்சுட்டா? போயிட்டா. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். ஹல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு சுனாமி வந்துச்சுல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி சாந்தோமில் பீச் பக்கத்தில் ஓரத்தில் வீடு. அப்போது ஒரு ஊழியக்காரர் வந்து சொல்லியிருக்காரு, இங்கே இருக்காதீங்க, கடல் தண்ணி உள்ளே வரப்போது, நீங்கள் இந்த வீட்டை விட்டுட்டு போயிருங்க. அது வரைக்கும் கடல் தண்ணி உள்ளே வந்ததா சரித்திரமே இல்லை. வேறு நாட்டில் வந்திருக்கு, ஆனால் இந்திய தேசத்தில் வந்ததில்லை. நமக்கு தெரியாது, பல ஆண்டுகளாக, பல 100 ஆண்டுகளாக இல்லை. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் நாங்கள்லாம் சிரித்தோம் கேள்விப்பட்டு. அவங்க அந்த வார்த்தையை கேட்டு விற்றுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. சாந்தோமுங்க பயங்கரமான ஏரியா, நல்ல பெரிய ஒரு முக்கியமான ஏரியா. அந்த ஏரியா நல்ல பெரிய பங்களா வீடு வச்சுக்கோங்க, அதை விற்றுட்டு போயிட்டாங்க. அப்போ நாங்களாம் கேள்விப்பட்ட போது, இவங்க என்ன யாரோ தீர்க்கதரிசி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற வீடை, நல்லா வாழ்கிற வீடை விற்றுட்டா போவாங்க அப்படின்னு எல்லாரும் சிரித்தாங்க. சபை மக்கள்லாம் ஆமேன்னு சொல்லலாமா? விசுவாசிகளுக்குள்ளே பேசி சிரிச்சுக்கிட்டாங்க. நம்ப மாட்டீங்க, சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட அவர் சொல்லி ஒரு 6-7 வருஷம் கழித்து தான் சுனாமி வந்தது. அந்த இடம் எல்லாமே அப்படியே அழிஞ்சு போச்சு பாருங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். நம்ம லேசாக நினச்சிட்றோம். ஊழியக்காரர் வந்து சொல்கிற வார்த்தை எப்படி நினைக்கிறோம்? இவங்களுக்கு வேறு வேலை இல்லைப்பா, ஏதோ ஊழியக்காரங்களா பிரசங்கம் பண்ணுறீங்களா கேட்குறோமா, நாங்கள் போயிட்டே இருப்போம். எங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் ஆலோசனைலாம் என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. அப்படி தான் நிறைய பேருடைய மென்டாலிட்டி. ஆனால் சில பேர் கேட்டுக்கிறாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? மோஸ்ட்டாக நிறைய பேர் கேட்டுங்க. ஆனால் ஒரு சிலர் பேர் என்ன சொன்னாலும் செவிடம் காதில் ஊதுன. ஆமாம், ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ ஆண்டவரா வெண்ணங்கி தரித்தவரா வந்து நின்று, அப்போ தம்பி நீ இதை செய், தங்கச்சி நீ இதை செய், அம்மா நீ இதை செய், அப்பா இதை செய்ன்னு சொல்ல மாட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஊழியக்கார மூலமா தான் பேசுவார். அதை விசுவாசிக்கணும். நம்ம எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதை விசுவாசிங்கன்னா தேவனுடைய மகிமையை விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன். பாருங்க, இந்த சுனாமியால் பாருங்க, வார்த்தையை கேட்ட உடனே பஞ்சம் வரும்னு சொன்னோடனே விட்டுட்டு போயிட்டா. பஞ்சமும் வந்துச்சு. பஞ்சம் முடிய 7 வருஷம்னு சொன்னதையும் அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, லெட்டர் கிடையாது, போஸ்டல் கிடையாது, எதுவுமே இங்கேருந்து ஃபேக்ஸ் அனுப்ப முடியாது, எந்த ஒரு வசதியும் இல்லாத நாட்கள். ஆனால் அவர் சொன்ன நாள் முடிகிற வரைக்கும் 7 வருஷம் முடிஞ்சோடனே கிளம்பி வந்துட்டா. கரங்களை உயர்த்தி ஆமேன். ஹல்லேலூயா. இங்கேயும் அது முன்னாடி அதிகாரம்லாம் படிச்சிங்கன்னா பஞ்சம் வந்து முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கரெக்டாக அடுத்த வசனத்தில் சுனாமியாக திரும்பி வந்தான்னு இருக்கும். ஆமேன். வந்து பார்த்தா ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி? வீடையும் இல்லை, நிலமும் இல்லை, யாரும் அபகரிச்சிட்டாங்க. அந்த இடமே பாலாக கிடக்குது. 7 வருஷம் பராமரிக்கலைல்ல, பஞ்சம் வேற, எல்லாம் வெடிச்சு இடமே மோசமாக இருக்கும். அவங்கவுங்க சின்ன சின்னதாக எடுத்து அவங்கவுங்க இருந்திருப்பாங்க. இதை பார்த்து அதிர்ச்சி. திருப்பி கொடுப்பானா ராஜா? தெரியாது. ஆமென். பெட்டிஷன் தான் வைக்க முடியும். ராஜாக்கே ஒரு நல்ல புத்தி இருந்து அவன் கொடுத்து என்னைக்கு இவங்களுக்கு கிடைக்கிறது. அப்படி தான் இந்த காலத்தில் மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்துச்சு. ஆனால் போய் பெட்டிஷன் வைக்க தான் போகிறா. அந்நேரத்தில் தானே வாசிக்கலாம். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனாக எலிசாவின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லு என்றார். இப்ப ராஜா குஷில இருக்காரு. ஏன்னா பஞ்சம் நின்னு போச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? பஞ்சம் முறியடிச்சிச்சு. எலிசா சொன்ன வார்த்தை நிறைவேறிடுச்சு. அந்த சந்தோஷத்துல ராஜா எலிசாவின் ஊழியக்காரனை கூப்பிட்டு கேயாசி கிட்ட கேட்கிறார், என்னெல்லாம் அற்புதம் எலிசா செய்திருக்கார் சொல்லு அப்படின்னு ராஜசபையில கேட்கிறார். கேட்டோன்னு எலிசாவுடைய வேலைக்காரனும் சொல்லிக்கிட்டு இருக்கான், செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை. அதுல ஹைலைட்டே என்னன்னா, செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஜீசஸ் செஞ்ச எல்லா மிராக்களை விட ஹைலைட் என்ன சொல்லுவாங்க? 4 நாள் ஆகியும் செத்து போன லாசருவை உயிரோட எழுப்பினதான் ஹைலைட். என்னைக்கு அதை செய்தாரோ அதோட ஆண்டவருக்கு எல்லாரும் விரோதி ஆயிட்டாங்க. எப்போ அவரை கொல்லணுன்ற பிளான் அப்போதான் வந்துச்சு. ஹல்லேலூயா. பட் கூட இருந்த சீஷர்கள்லாம் இயேசு மேல் அதிகமாய் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள். ஆமென். ஸோ அதை சொல்லிட்டு இருக்கான், செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை
அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து கரெக்டா அந்த பிள்ளையின் தாயாகிய ஸ்திரீ அங்க வந்து நிக்கிறா. தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும். அவ வந்த ரீசன் வேற, அவளுக்கு மனசு உடைஞ்சு போச்சு, சொத்து போச்சு, வீடு போச்சு, எல்லாம் போச்சு, எப்போ கிடைக்குமோ எப்படி கிடைக்குமோ தெரியலையேன்னு வரா. ராஜாவினிடத்தில் முறையிட்டால் அப்பொழுது கேயாசி அங்க நின்னுகிட்டு இருந்த கேயாசி அதை பார்த்துட்டு, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்று. அவன் 7 வருஷத்துல இன்னும் பெரிய பையனா இருந்திருப்பான். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலேயே சொல்லலாமா? உடனே நடக்குது பாருங்க, அப்படியே தற்செயலா நடந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா இது தற்செயலா இல்ல, ஒரு ரீசன் இருக்கு. ஹல்லேலூயா. அவ சூனேமியா செய்தது ஒண்ணுதான், ஊழியக்காரனுக்கு சாப்பாடு கொடுத்தா தங்க வச்சா. ஆமென். அவ வேற எந்த பெரிய ஊழியமும் செய்யல, ஆனா 3 பெரிய அற்புதத்தை கர்த்தர் அவர் வாழ்க்கையில செய்திருக்காரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். குழந்தை இல்லாத அவளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுத்தாரு. புள்ள உயிரை திருப்பி மீட்டு கொடுத்தாரு. மரிச்ச அந்த குழந்தையோட உயிரை என்ன செய்தாரு? மீட்டு கொடுத்தாரு. 3வது இழந்து போன சொத்து, இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் திரும்பவுமாய் அவளுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். அப்ப கரெக்டா நடக்குது பாருங்க. இது வந்து தற்செயல் நம்ம நினைச்சா, இது தேவனுடைய திட்டம், காட்ஸ் மாஸ்டர் பிளான். உங்க வாழ்க்கையில கர்த்தர் அப்படிப்பட்ட திட்டங்களை போடுவார். நீங்க தற்செயலா போய் மீட் பண்ண மாதிரி இருக்கும், ஆனா அதுல ஒரு தேவ திட்டம் விளங்கும். நீங்க தற்செயலா இந்த காரியத்தை செய்த மாதிரி இருக்கும். திடீர்னாங்க இந்த சர்ச்சுக்கு வந்தேன், ஆனா இது மூலியமா கர்த்தருடைய திட்டம் விளங்கும். வாசிக்கலாம் தொடர்ந்து. ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவ விட்டு போனதுக்கு அப்புறம் இருந்த நஷ்ட ஈட கூட ராஜா திருப்பி கொடுக்கிற அளவுக்கு அவ வந்தது கிடைக்குமோ கிடைக்காதோ, இல்லைன்னா இத்தனை வயல் கிடைக்கலாம், ஒரு சின்ன பீஸு ஒரு துண்டு வயல் கொடுத்தா கூட பரவாயில்ல நினைச்சுதான் வந்திருப்பா. ஆனா ஆண்டவர் செய்த அற்புதம், அவ ஆண்டவருடைய ஊழியக்காரனுடைய வார்த்தையை கேட்டு நடந்ததுனால, ஆண்டவருடைய வார்த்தைன்னு சொல்லி மதிச்சதுனால, அவ இழந்து போன அந்த 7 இயர்ஸ் ஆன அந்த வருமானத்தையும் சேர்த்து கொடுக்கும்படி கர்த்தர் அவளுக்கு கிருபை கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? There is a reason behind every God's plan. மாஸ்டர் பிளான். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் மாஸ்டர் பிளான் போடுவோம். சில பேருக்கு தெரியாது, நான் ஏன் இங்கே இருக்கேன், ஏன் இந்த வேலைச்சேரிக்கு வந்தேன் தெரியாது. மாஸ்டர் பிளான் அங்க இருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சில பேருக்கு தெரியாது, ஏன் ஆண்டவர் இப்படி நடத்துறாருன்னே தெரியாது, ஆனா மாஸ்டர் பிளான் பண்றது அவரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம தற்செயல் நினைப்போம், ஏதோ யோசிச்சுட்டு ஏதோ வந்தவங்க இந்த பக்கம் ஓரமா. நிறைய பேர் சும்மா அப்படி போகிறவங்க, அப்படி உள்ளே வந்தவங்க கூட சபையில் உண்டு. ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ தற்செயலாக வந்தீங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை, இது தேவ செயல், தேவ திட்டம், தேவ மகிமை வெளிப்படும்படிக்கு கர்த்தர் உங்களை இங்கே முன்குறித்ததுனால கொண்டு வந்திருக்க. அவர் ராஜ்யத்துக்கு நீங்கள் தேவைன்றதுனால கொண்டு வந்திருக்கார். சில பேர் இதை அசட்டை பண்ணி பிரிந்து போனாங்க. தேவ ஊழியருடைய வார்த்தையை கேட்க அவங்க மனதில்லாமல் இழந்து போனாங்க. ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையினால ஆலயத்தில் தூணாய் நிலைத்திருக்க, ஆலயத்தில் ஒலிவ மரங்களாய் நாட்டப்பட்டிருக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தருடைய திட்டம் ஒரு காரணத்தோட இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சோ எல்லா தேவ திட்டமும் அவர் ஒரு காரணம் வச்சிருப்பார். ஆமென். ரூத் போனா, ரூத் 2:2 வாசிங்க. ரூத் 2:2-3. நெகமியும் ரூத்தும் எல்லாத்தையும் இழந்து திருப்பி வந்த பிறகு மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நல்லா கவனிங்க, நகோமி ஆண்டவருடைய பிள்ளை, கணவன் 2 பிள்ளைகளோடு கூட இதே மாதிரி பஞ்சம். இப்போ நம்ம படித்தோம்ல, பஞ்சம் வந்துன்னா எல்லாரும் வெளியில் போவாங்க. அவள் பஞ்சம் வந்ததுன்னு எகிப்துக்கு போனான். ஆனால் எகிப்தில் எல்லாத்தையும் அழிஞ்சு போச்சு. இங்கே ஊழியக்காரன் சொன்னதுனால அவள் போகிறா பாருங்க. ஊழியக்காரன் இந்த ஊருக்கு போன்னு சொல்லலை, நீ எங்கே வேணா போ
அப்படின்னு சொன்னார் சூனேமியாளுக்கு. ஆனால் இங்கே நெகோமிக்கு பஞ்சம்னோடனே அவங்களே கிளம்பி போயிட்டாங்க. அவங்க எண்ணெல்லாம் எங்கன்னா எகிப்து. எகிப்துலேருந்து கர்த்தர் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தாலும் எண்ணெய் மட்டும் அவங்களுக்கு எங்கேருந்து வரலை, எகிப்துலேருந்து வரவே இல்லை. ஆண்டவரும் உங்களை கஷ்டப்பட்டு தேவ சமூகத்தில் உலகத்திலேருந்து பிரித்து கூட்டிகிட்டு வந்தாலும் உங்கள் எண்ணம் மட்டும் எங்கே தான் இருக்குது? அதிகமாக உலகத்திலே தான் இருக்குது, எகிப்தே தான் நோக்கி இருக்குது. எகிப்தோட வெங்காயத்தும் எகிப்தோட கொம்மட்டிக்காயும் எகிப்து, அதுதான் எகிப்துன்னே இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உலகத்திலேருந்து நம்மளை பிரித்து எடுக்கிறது தேவ திட்டமாக இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ மோவாபிய ஸ்திரீ ஆகிய ரூத்தும் நெகோமியும் எல்லாத்தையும் இழந்து 2 பேர் மட்டும் வெறுமையாக திரும்பி வராங்க. வரும்போது ரூத் சொல்கிறா, நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டுமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றால், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கி. ஏன்னா புதுசா வந்திருக்கா, கையில காசு இல்லை, புது ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்க சம்பாத்தியம் பண்ண முடியாது. போய் வயலையும் அந்த காலத்துலலாம் பெருசா வேலை எல்லாம் அப்படிலாம் டக்குன்னு போய் வாங்கிடவும் முடியாது. ஸோ வயல் இருந்தால் தான் நல்லா அதை என்ன சொல்றது, விதை ஒன்று ஒன்றா அறுக்கணும். அதுவும் இல்லை, எதுவுமே இல்லாமல் வந்திருக்காங்க. இதே மாதிரி பஞ்சமலைக்கு போயிட்டு திருப்பி வந்து பார்த்தா ஒன்றுமே அவங்களோட நலங்கிலம் எதுவுமே இல்லை. நெகோமியும் அப்படி தான் இருந்திருக்கணும், போவாஸ் மாதிரி பெரிய ஆளாக தான் இருந்திருக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு போனாங்க பாருங்க, விட்டுட்டு திரும்பி வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ மருமக சொல்கிறா, நான் போய் எந்த வயல்லையாவது கொஞ்சமாவது நெல் இருக்கான்னு கொஞ்சம் சேகரிச்சுட்டு வரேன், சிந்தி கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி எடுத்துகிட்டு வரேன், வீட்டில் சோறு பொங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு போகிறேன். ஆமேன்னு சொல்லலாமா? நடந்தது என்ன பாருங்க. தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தானாகிய போவாசனுடையதா இருந்தது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னா, தற்செயலா ஒரு வயலுக்கு போனாங்க, கடைசியில பார்த்தா எவ்வளோ ஒரு லக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ அதிர்ஷ்டம் பார்த்தீங்களா, இவளுக்கு போவாசுடைய வயல் கிடச்சிருச்சு அப்படின்னு உலகம் சொல்லும், மனுஷங்க சொல்லுவாங்க, நினைப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அதுக்கு ஒரு ரீசன் இருந்துச்சு. ஆமேன். இது தேவ திட்டம் விளங்கும்படி, போவாசு கூட ரூத்து இணைக்கும்படி, அதன் மூலயமா வருகிற சந்ததியில் தாவீது பிறக்கும்படி, தாவீதின் சந்ததியில் இயேசு கிறிஸ்து பிறக்கும்படி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் கர்த்தருடைய திட்டமாக இருந்ததுனால இது தற்செயலாய் நடந்தது போல நமக்கு தோணலாம். ஆனால் இது தேவ திட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ரீசன். ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேற ஒரு காரணம் இருக்கு என்பதை அறிந்து கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் உண்மையா சொன்னது, ஒரு பையன், வாலிப பையன், கஷ்டமான குடும்பம், இன்டர்வியூ போகிறதுக்காக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இன்டர்வியூ போனால் வேலை கிடைச்சாதான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும். இந்த சூழ்நிலையில் இன்டர்வியூ போக போயிட்டான். ரோட்டில் போகிற வழியில் ஒரு அம்மா தலை அடிபட்டு குற்றுயிராக அப்படியே விழுந்து கிடக்கிறான். எவனோ அடித்து போட்டு போயிட்டான் வண்டியில். இவன் பார்த்தோன்னே எல்லாருமே உதவி செய்ய விருப்பம் இல்லை. ஆனால் இவனுக்கு மனசு கேட்காம அந்த அம்மாவை கொண்டு போய் ஆட்டோவில் போட்டு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து அவங்க பையன் வர வரைக்கும் காத்திருந்து அவங்க பையன்கிட்டையும் ஒப்பு கொடுத்துட்டு அப்புறம் வரான். வந்து பார்த்தா இங்கே இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு கடைசி முடிஞ்சு க்ளோஸு. அப்போ வந்து நிற்கிறான், ட்ரெஸ் எல்லாம் அழுக்கா அப்படி நிற்கிறான். இன்டர்வியூ நடத்துகிற அந்த அப்படி பார்த்துட்டு, என்ன அப்படி வந்தால் எப்படி இன்டர்வியூ முடிஞ்சே போச்சு அப்படின்னா, சாரி இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வேலையாக போயிட்டேன் அப்படின்னு. எதையாவது சொல்லாதீங்க அப்படின்ட்டு, சரி இருங்க கேட்டு வரேன்ட்டு மேனேஜர்கிட்ட கேட்டு கடைசி ஆளாக போய் இன்டர்வியூ பண்ணிவிட்டு வெளில வந்து உள்ளே போய் அவரும் என்ன இந்த ட்ரெஸ் என்ன கோலம் அப்படின்னு என்னென்னோ பேசி மனசு கஷ்டத்தோடு அவர் வெளியில் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்கும் போது, சரி இனி கிடைக்காது வேலை, எல்லோரும் இன்டர்வியூ முடிஞ்சும் போயிட்டாங்க, நம்ம போக வேண்டியதான் அப்படின்னு போய் எந்திரிக்கும் போது ஒரு ஆள் வந்து, சார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உங்களை எம்டி சார் கூப்பிட்டாரு அப்படின்னு. என்னடா எம்டி கூப்பிட்டாருன்னா, இன்டர்வியூ பண்ணது மேனேஜரு, எம்டி கூப்பிட்டாருன்னா வேறு அதோட டேரக்டர் கூப்பிட்டாரு அப்படின்னோன்னு சரின்ட்டு வெயிட் பண்ணி ஹையர் அஃபிஷியல் போய் நிற்கிறாரு. போய் நின்னா பெரிய ஷாக்கு,
எந்த அம்மாவை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் ஒரு பையன்கிட்ட விட்டுட்டு வந்தாரோ அந்த பையன்தான் அந்த ஓனராக, கம்பெனி ஓனராக வந்து உட்கார்ந்துருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது தற்செயலாய் நடந்தது மாதிரி தோணலாம், ஆனால் தேவ திட்டமாய் தேவ செயலாய் நிறைய நம்ம வாழ்க்கையில் நடக்குது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், தேவனை மகிமைப்படுத்துவோம். சொல்லலாமா? ஆண்டவரே, உங்கள் மிகப்பெரிய திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க, உங்க மிகப்பெரிய திட்டம் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும். ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சில நேரம் தற்செயலா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது தேவனுடைய செயல். ஆமென், ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ராஜா. நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாம் அப்பா. உங்க விருப்பத்துக்கு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, உங்க சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைத்தட்டி பாடுங்களே. ஆமென். கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைத்தட்டி பாடுங்களே. கைத்தட்டி. தோல்வி இல்லை எனக்கு, விசுவாசத்தோடு வெற்றி பவனி செல்வோம். ஆமென். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இது அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு. ஆமென். அது தேவ திட்டம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற ஒரு காரணத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். அவர்தான் காரணர். ஹல்லேலூயா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணர் நீர்தானையான் பாடி இருக்கிறாங்க. ஆமென் சொல்லலாமா? எங்க பழைய பாட்டெலாம் நமக்கு தெரியறதில்லை இப்போ எல்லாருக்கும். எல்லா பாட்டும் தெரிஞ்சுக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சரி, அடுத்த காரியம், there is a reason behind every storm. ஒவ்வொரு புயலுக்கு பின்னாடி, நம்ம வாழ்க்கையில வருகிற புயலுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. மிகப்பெரிய தேவ திட்டத்துக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது போல ஒவ்வொரு புயலுக்கு பின்னாடி, உங்க வாழ்க்கையில அடிக்கிற புயல், ஆமென், பிரச்சனை, உபத்திரம், போராட்டம், இதுக்கு பின்னாடி ஒரு திட்டம் இருக்கு, தேவனுடைய ஒரு ரீசன் இருக்கு. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. சீஷர்கள் படகுல போனாங்க, புயல் அடிச்சுதா? ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஏன் புயல் அடிச்சுது சொல்லுங்களேன். சீஷர்கள் வாழ்க்கையில ஏன் புயல் அடிச்சது? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து வாசிச்சீங்கன்னா, அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். இயேசுவோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி ஆண்டவரே எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இங்கே இருக்கிற சில பேர் முதல் கேட்டகரியாக இருக்கலாம். தேவ திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஒரு காரணம் இருக்கும். சில பேர் இந்த கேட்டகரியில் இருக்கலாம். என் வாழ்க்கையில் புயல் அடிக்குது, போராட்டம் வருது, உபத்திரம் வருது, பிரச்சனை, கண்ணீர், என்ன செய்யறதுனே தெரியல. இந்த சூழ்நிலையில் அப்படி தானே இருந்தாங்க சீஷர்கள். என்ன செய்யறதுனே தெரியாமல் தான் இயேசு என்ன செய்கிறாங்க? எழுப்புறாங்க. ஆமென் சொல்லலாமா?
அப்போ இயேசு காற்றையும் கடலையும் அதட்டினாருன்னு வசனம் சொல்லுது. அமைதல் உண்டாயிற்று. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் எழும்புகிற போராட்டம் புயலுக்கெல்லாம் பின்னாடி ஒரு அமைதல் உண்டு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆஃப்டர் த ஸ்டார்ம் there is a peace. ஆமேன். புயலுக்கு பின்னாடி ஒரு அமைதல் உண்டு. ஆமேன். இது வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஏன் அப்போ புயல் வந்தது? ஏன் புயல் வந்தது? விசுவாசத்தை சோதிக்க. அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதம் செய்யறதுக்காக புயல் வந்ததா? ஆமென். அப்படியும் எடுத்துக்கலாம். காட்டுலையும் கடலையும் அதட்டுறதுக்காக புயல் வந்ததா அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது அடுத்த வசனம் வாசிங்க. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, அந்த மனுஷர்கள் யாரு? சீஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். கீழ்ப்படுகிறதே என்றார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதெல்லாம் ஏன் இந்த ஸ்ட்ராம் உங்க வாழ்க்கையில தெரியுமா? நீங்க கர்த்தர் மேல இன்னும் அதிகமா விசுவாசம் வைக்க, தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள இந்த ஸ்ட்ராம், இந்த புயல் என் வாழ்க்கையில ஒரு ரீசனோட வருதுங்க. அந்த ரீசன் நான் இன்னும் கர்த்தரோட கூட நெருங்கி சேர, இன்னும் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள, இன்னும் என் விசுவாச அளவை உயர்த்துறதற்காக தான் இந்த புயல் உங்க வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஆமென். ஸோ புயல் அடிக்கும் போது நம்ம முறுமுறுத்துறக்கூடாது, ஆண்டவரை திட்டிடக்கூடாது. புயல் அடிக்கும் போது நம்ம எப்பவும் உங்களையே நீங்கள் திட்டிக்கிடாதீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. வெயிட் பண்ணுங்க, கேளுங்க. ஏன் ஆண்டவரே இந்த புயல்? சில நேரம் நம்ம தவறு இருக்கும், கர்த்தர் நம்மளை சுட்டி காட்டுவார். ஆமென். வார்த்தையினால சுட்டி காட்டுவார். கரங்களை உயர்த்தி நம்மளை சீர்படுத்த இருக்கும். ஆமென். சில நேரம் இந்த புயல் நம்ம விசுவாசத்தை அதிகரிக்கிறதுக்கு, சில நேரம் போராட்டம், புயல், கஷ்டம், வேதனைலாம் நம்ம விசுவாசத்தை தூக்கி எடுக்கிறதற்காகவே. எனக்கு கால் அடிபட்டு ஆக்சிடெண்ட் 2007 கால் ஆக்சிடெண்ட் ஆகுது. பெரிய லாரி, டேங்கர் லாரி இடிச்சு, எங்கள் வண்டி இடிச்சு நான் மட்டும் தனியாக 10 அடி தள்ளி விழுந்தேன். அண்ணா நகர் திருமங்கலம் சிக்னல், பெரிய சிக்னல் அங்கே. அதுவும் 2017 எத்தனை வருஷம், அத்தனை வருஷம் முன்னாடி. இப்போ எல்லா இடத்துலையும் டிராஃபிக் மாதிரி இருக்காது, அந்த இடம் மட்டும் தான் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும் அந்த காலம். அண்ணா நகர்னாலே டிராஃபிக்கு, திருமங்கலம் சிக்னல்லாம் ரொம்ப டிராஃபிக்கு அப்படி இருக்கும். அப்போ அந்த இடத்துல எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி பக்கத்தில் இருக்க சுந்தரம் ஃபவுண்டேஷனில் போய் போடுறாங்க. கால் வீங்கி, ரத்த காயம், கால் வீங்கி பயங்கரமாக இருக்குது. மயக்கம் வந்துருச்சு எனக்கு. மயக்கம் வந்து தெளியுது, வலி தாங்க முடியாமல் ஐசியூ வார்டில் இருக்கிறேன். அப்போது டாக்டர் கூப்பிட்டு இனிமேல் அவங்க நடக்க முடியாதுன்னு என் ஹஸ்பண்ட்டை சொல்கிறாரு. 3 ஆப்ரேஷன் பண்ணணும், அப்போ கூட நடக்க முடியாது, வேணா அவங்க ஆர்டிஃபிஷியல் லெக்கு, கட்டைக்கால் வச்சுக்கணும், வாழ்க்கை ஃபுல்லாக இல்லைனா ஸ்டிக்கில் நடக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. இதெல்லாம் எனக்கு கேட்குது. ஐசியூ வார்ட்லேருந்து நான் கேட்குறேன். கேட்ட உடனே பக்கத்தில் ஒரு வாய்ஸ் கேட்குது, அவ்வளோதான் உன் வாழ்க்கையில் இனிமேல் நீ நடக்க மாட்ட. சின்ன குழந்த, என் பிள்ளை மக, சின்ன 1.5 வயசு 2 வயசுக்குள்ள வயசு. அந்த வயசில் அப்படி இருக்கு அந்த சூழ்நிலை, என் சூழ்நிலை அப்படி சூழ்நிலை. ஆனால் நீ நடக்க மாட்ட அப்படின்ற சத்தம் எனக்கு நல்லாவே கேட்குது. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் தெரியும் பாருங்க அந்த கஷ்டம் என்னன்னு. ஆமேன் ஆமேன். நாங்கள் வருது பாருங்க. ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலில் இருந்து பார்த்தா தான் தெரியும் இல்லையா? இத்தனை பேர் ஆஸ்பத்திரியில் இருந்துருக்கிறீங்க, யாருக்கோ உங்கள் பிள்ளைக்காகவோ இல்லை உங்கள் குடும்பத்தினருக்காகவோ இருந்துக்கிறீங்க. கரங்களை உயர்த்தி ஹாஸ்பிட்டலில் 4 நாள் 5 நாள் நீங்களாம் கையை தூக்க மாட்டீங்க. கேட்கவே இல்லையோ? அப்போ ஆமாவா இல்லையா? உபத்திரவ பாதையில் இருந்தீங்களா இல்லையா? ஆமே. ஹல்லேலூயா. அப்போதான் தெரியும் அந்த புயல் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். ஆமே. அப்போ நான் இருந்த போது இப்படி சவுண்டு கேட்குது, நீ இனிமே நடக்கவே மாட்டேன் அப்படின்னோடனே நான் உடனே அச்சச்சோ அவ்வளோதானா, ஒருவேளை இது ஆண்டவர் தான் பேசுகிறாருன்னு நினச்சிட்டு நடக்க மாட்டேன்னா இனிமேல் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சா, நான் என்ன தப்பு பண்ணேனோ தெரியலையே, நான் நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இப்படிப்பட்ட சோதனை,
ஏன் கடவுளுக்கு நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டு தானே இருந்தேன், சர்ச்சில் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன் விசுவாசியா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி போராட்டம், இப்படி நான் நினைக்கவே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இந்த சத்தம் கேட்டோன்னே எனக்கு தோணுச்சு இது பிசாசு பேசுதுன்னு. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்களை மாதிரி விசுவாசி தான் நான். அப்போ இது பிசாசு பேசுதுன்னு எனக்கு தெரிஞ்ச உடனே நான் சொன்னேன், ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே பிசாசு இந்த மாதிரி பேசுது, நான் இனிமேல் நடக்கவே மாட்டேன்னு சொல்லுது, அது உண்மையான்னு கூட கேட்கல, இவ்வளோதான் நான் கேட்டேன். இனிமேல் நடக்கவே மாட்டேன்னு சொல்லுதுப்பா அப்படின்னு நான் கேட்குறேன். உடனே ஆண்டவர் உடனே மறு உத்தரவு கொடுக்குறாரு. த ஃபஸ்ட் டைம் பிசாசு பேச வார்த்தையும் ஆண்டவர் கொடுக்குற மறு உத்தரவும் அட் அ டைம் உடனே கேட்டது என் வாழ்க்கையில். அந்த ஃபஸ்ட் டைம் அந்த ஐசியூ வார்டில் கால் அடிபட்டு நான் படுத்திருக்கிற போது இந்த 2 வார்த்தையும் எனக்கு உடனே அட் அ டைம் கேட்டுச்சு. ஹல்லேலூயா. அப்போ இந்த சைடில் ஒரு வார்த்தை கேட்குது, அது நான் டைஜஸ்ட் பண்ணிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி முடிக்கலை. அடுத்த வார்த்தை இங்கே ஆண்டவர் பேசுகிறாரு, ஆமாம் மகளே நீ நடக்க மாட்ட, எனக்காக ஓடுவ அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் சொல்லி எத்தனை வருஷம் ஆச்சு? 2007னா எத்தனை வருஷம் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2007 1ஆம் தேதி நைட்டு கரெக்டாக ஒரு 1 மணி 2 மணிக்கு ஆண்டவர் என்னகிட்ட பேசுகிறார் இந்த மாதிரி. 18 இயர்ஸ். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. 18 வருஷமாச்சு. ஆமேன். இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லி நீ எனக்காக ஓடுவ. ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் கிருபை. ஆமேன். ஆண்டவர் கிருபை ஓட வச்சிருக்கிறாரா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எப்படி ஓட? நான் அன்னைக்கு கூட சொன்னேன், என்னோட ஷெட்யூல் சொல்லட்டா இந்த 2 நாள் அப்படின்னு. நான் டாஃப்னிட்டேன், ஐயோ வேணாம் உங்கள் ஷெட்யூல் சொல்லாதீங்க அப்படின்னா. ஸோ கிருபையாய் ஓட வச்சிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நேற்று கூட ரொம்ப தூரம் நான் போயிட்டு வந்தது, ரொம்ப தூரம் இப்படி தேடி தேடி கண்டுபிடிச்சி போனோம். அந்த சைடு அம்பத்தூர் கிட்ட நேற்று போயிட்டு நைட்டு நான் வந்தது. திருப்பி இன்னைக்கு ஆண்டர் சமூகத்தில் உட்காந்து உங்கள்கிட்ட கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் பலன் படுத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு வந்து கலப்பாக இருந்து தூங்கி லேட்டாக வரீங்க. நான் வந்து ஓடுற ஓட்டத்தை காலையில் அங்கேயும் முடிச்சுட்டு வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் இப்படி கர்த்தருடைய ஊழியத்தையும் ரொம்ப தூரம் அம்பத்தூர் வரைக்கும் போயிட்டு வந்து கூட உங்களுக்கு முழிச்சு நின்று பிரசங்கம் பண்ணுறதுக்கு பலனை கொடுத்துருக்கிறாருன்னா ஓட வைக்கிறார்ல. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதை முடிச்சோன்னே திருப்பி கிளம்பணும், 3 மணிக்கெல்லாம் கிளம்பணும். ஆமென். ஆண்டவர் ஓட வச்சிருக்கிறாரு. இது இடப்பட்ட நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தோன்னே ஆண்டவர் என்ன ஓடுவேன்னு சொல்லிட்டாரு. நான் அடுத்த நாளே எந்திரிச்சு நின்ட்டேனா? ஆண்டவர் என்ன ஓடுவேன்னு சொல்லிட்டாரு, அன்னைக்கே எந்துங்க ஸ்ட்ரெச்சர்லாம் எடுங்க நான் எந்திரிச்சு நிற்கிறேன்னா? இல்லை. 3.5 மாதம் என்னோட ஊண்டு, என்னோட காயம் மூடுறதுக்கு 3.5 மாதம். படுத்த படுக்கையாக நான் 2 மாதம் படுத்த படுக்க எந்திரிச்சு உட்கார கூட முடியாது. அவ்வளோ முடி இருக்கும் எனக்கு, அடர்த்தியாக அவ்வளோ முடி இருக்கும், அவ்வளோ கொட்டி போச்சு, இவ்வளோ நீள முடி. ஏன்னா படுத்தே இருந்தேன். நிறைய பேர் என் கால் அடிப்பட்டது கூட பரிதாபப்படல. திருப்பி முடிச்சுட்டு சர்ச்சுக்கு போனால் இம்மா முடி போயிடுச்சே, நாங்கள் எப்பா உசுறு போயிருக்கோம். கிருபையாக ஆண்டவர் அதை கொடுத்துருக்காரு. இது போனால் பரவாயில்ல, வளருது. அப்புறமா ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போது ஜனங்க அப்படி தான் நினச்சாங்க. என் சூழ்நிலை என்னென்னா, வார்த்தை வந்துருச்சு, நீ ஓடுவேன்னு வந்துருச்சு. ஆனால் உடனே என்ன பண்ணலை? ஓடலை. அந்த ஊண்டு அதை மூடுறதுக்கு திருப்பியும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க டாக்டர். நான் ஒத்துக்கல, முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதனால் அதை மூடுறதுக்கு 3.5 மாதம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போய் அதை ட்ரெஸ்ஸிங் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அதை திருப்பியும் புதுசாக அதை போட்டு கொடுப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போயிட்டே இருக்கணும். ரத்தமும் சீலும் அதுலேருந்து வடியும். ஒருத்தருமே என் ரூம்குள்ளே வரமாட்டாங்க. என் பிள்ளை வரமாட்டா. மடியிலே இருந்த குழந்தை என்னை பார்த்தாலே அலறுவா, பயப்படுவா. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்த அந்த காரியம் அவன் மைண்டில். அழுவா, வரவே மாட்டா. எல்லாரும் வெறுத்துட்டாங்க குடும்பத்தில். ஒருத்தருமே எங்கள் அம்மா அப்பாவும் பெத்த காரணத்துக்காக கூட அவங்களும் வேலைக்கும் போகணும். அப்போது அவங்க ஸ்கூலில் வேலை பார்த்தாங்க. போயிட்டு வந்து என்னை அவங்க தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்படி சூழ்நிலை 3.5 மாதம் தான் எழுந்துச்சு உட்கார்ந்தேன். கொஞ்சமாக இது பண்ணேன். ஆனால் கர்த்தர் கிருபை அந்த நாட்களில் அதிகமாக ஆண்டவரோடு கூட கனெக்ஷன்லேயே இருக்க, உறவில்
அந்த உறவுலாம் அப்புறமா தானே இங்கே போய் கற்றுக்கிட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே அப்படியே ஃபுல் வித் காட் எப்போவுமே நான் இரவு பகல் ஆண்டவரோடவே பேசிக்கிட்டு இருக்கிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. பிறகு தான் மினிஸ்ட்ரி ஆரம்பித்து கொடுத்தார் ஆண்டவர். ஆமென். தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1.5 வருஷம் ஸ்டிக்கில் நடந்தேன். என்னை அந்த டைமில் பார்த்த பாஸ்டர்ஸ் எல்லாம் எங்கள் அம்மாட்ட கூட ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஏஜி பாஸ்டர், 3 பிள்ளை உங்களுக்கு, பாவம் கடைசி பிள்ளை நல்லா அழகாக இருக்குது, ஆனால் அப்படி கால் நடக்க முடியாமல் பிறந்துருச்சே அப்படின்னா. எங்கள் அம்மா சொன்னா, ஐயோ அவள் பிறக்கும் போதெல்லாம் அப்படி பிறக்கல, அவள் ஓடின ஓட்டம் இல்லை, ஆடின ஆட்டமும் இல்லை, பயங்கரமாக. நான் அத்லெட்டு, எல்லாத்துலேயும் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேன். 100 மீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு, 200 மீட்டர்ஸில் ஃபஸ்ட்டு. நான் குள்ளமாக இருப்பேன், என்னோட உயரமாக இருப்பாங்க, ஆனால் ஃபாஸ்டஸ்ட் ரன்னர் நான். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ உயரமாக அவங்க கால் நடிச்சா கூட அதை விட அதிகமாக ஓடுற ஆள் நான். ஆமென். டான்ஸு, பயங்கர டான்ஸு. நான் ஆடாத அவ்வளோ பயங்கர ப்ரைஸஸ் வாங்கியிருக்கேன், கேஷ் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன், டான்ஸ் பண்ணி பயங்கரமாக ஆடின ஆள். சூழ்நிலை என்ன, கால் உடஞ்சி நடக்கவே மாட்டேன்ற சூழ்நிலையில் ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தையை மட்டும் நம்பி, கர்த்தர் என்னை ஓட வைப்பாருன்ற வார்த்தையை மட்டும் நம்பி, அந்த வார்த்தையை நான் எனக்குள்ள உள் வாங்கி, அந்த வார்த்தை நிச்சயம் நடக்கும் என்ற விசுவாசம் எனக்குள்ள வந்து, ஆமேன்னு சொல்லலாமா? இந்த புயலுக்கு, இந்த பிரச்சனை, இந்த போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குன்றத நம்பினதுனால இன்னைக்கும் அப்பா ஓட வைக்கிறாரா, இன்னைக்கும் ஆண்டவர் ஓட வைக்கிறாரா, இன்னைக்கு தேவ நாமத்தை மகிமைப்படுத்த வைக்கிறாரா? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில புயலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்க விசுவாசம் வளரும்படியாய், உங்க விசுவாசம் பெருகும்படியாய், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு நான் நார்மலா நடக்கிறதுக்கு. எங்க பாஸ்டருக்கு இதே மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன மாதிரியே தான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அவருக்கும் கால் அதே இடது கால் இடது கால், லெஃப்ட் லெக், அதே மாதிரி அவருக்கு ஆக்சிடென்ட்டு. ஆனால் அவர் தாங்கி தான் நடப்பார், மறிக்கிற வரைக்கும், சாகிற வரைக்கும் அவர் தாங்கி தான் நடந்தார். அவர் என்னை பார்த்தா ரொம்ப பரிதாபப்படுவார். அதே மாதிரி எனக்கும் நடந்ததுனால அவருக்கு என் மேலே ஒரு கம்பேஷன். அப்போது இப்படி தான் நடக்கணுமா, இனிமேல் கால் தாங்கி தான். அது கூட எனக்கு மனசில் தோணுச்சு, நம்மளும் இப்படி நடக்க ஆரம்பிச்சப்பறம் இவர் மாதிரி தான் நடப்போமா? இல்லை, பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்தை ஆரம்பிக்க சொன்னார், ஊழியத்தின் பேரை கொடுத்தாரு, ஊழியத்தை ஆரம்பிக்க வச்சார். ஊழியம் ஆரம்பிச்சு 2-3 மாதம் முடிஞ்சிச்சு. உடனே சொன்னால் நீ வேலைக்கு போனார். எங்கப்பா வேலைக்கு போக? இந்த ஸ்கூலில் காட்டினார். ஸ்கூலில் போய் அப்ளிகேஷன் கொடுத்தேன். அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் 16 வருஷமாக அங்கேயும் ஓட, இங்கேயும் ஓட, எல்லா பக்கமும் ஓட. எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. ஒரு பக்கம் ஸ்கூலில் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி செய்கிறீங்க? இந்த பக்கம் ஊழியக்காரவங்க ஆச்சரியப்படுவாங்க, எப்படி செய்கிறீங்க? எனக்கு தெரியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய பலனுண்டு. என்னை ஓட வைக்கிறது அவர் தான். ஆமென். பக்கத்தில் சொல்லுங்கள், ஓடுற குதிரையா இருங்க, ஓடுற குதிரையா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓடுற குதிரையா இருங்கன்னு சொல்லுங்க. ஆமென். முடங்கி இருக்கிற குதிரையா இருக்காதீங்க. ஆமென் சொல்லலாமா? ஓடுற குதிரையா இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 2 காரியம் பார்த்தோம். என்னெல்லாம் பார்த்தோம்? வேகமா சொல்லுங்க. தேவ திட்டத்துக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. அப்புறம் புயலுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு. There is a reason behind God's master plan. Amen. And there is a reason behind every storm. Amen. மூணாவது, there is a reason behind every struggle. Amen. Hallelujah. Amen சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு போராட்டத்துக்கு பின்னாடி, பலவீனத்துக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு, காரணம் இருக்கு. ஆமென் சொல்லலாமா? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7 அல்லாமலும் 12, மன்னிச்சிருங்க, 12ஆம் அதிகாரம் 7லேருந்து 12. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படி நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி
என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவ நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். மேன்மை பாராட்டி புத்தியீனனானேன். நீங்களே இதற்கு என்னை பலவந்தப்படுத்தினீர்கள். நான் ஒன்றுமில்லை என்றாலும் மகாபிரதான அப்போஸ்தலருக்கும் நான் எவ்வளவும் குறைந்தவனாய் இராதபடியால் உங்களாலே மெச்சிக்கொள்ளப்பட வேண்டியதாய் இருந்தது. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இருந்த காரியத்தை சொல்றாரு. ஆமென். என் வாழ்க்கையில ஒரு பலவீனம் இருக்கு, அது ஏதோ கண்ணில் ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்கிறாங்க. பவுலுக்கு ஏதோ ஒரு கண்ணில் ஒரு கண்ணு மட்டும் சரியாக தெரியாது. அவர் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக அப்படிலாம் இருக்க மாட்டார், பர்சனாலிட்டிலாம் இல்லை பவுலுக்கு. ஆனால் பயங்கர பிரசங்கியார். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற ஆள். அப்போ அவர் சொல்கிறாரு, முதல் வசனம் வாசிங்க, 7ஆம் வசனம். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒரு ரீசனை சொல்றார் பவுல். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பவுல் ஒரு ரீசன் வைக்கிறாரு. இந்த முள் எதுக்குன்னா, புயல் பார்த்தோம்ல, இப்ப முள். ஆமென் ஹல்லேலூயா. முள் எதுக்குன்னா, என் மாம்சத்துல குட்டுகிறதுக்கு குத்திக்கிட்டே இருக்குது ஒரு முள். ஆனா பவுல் சொல்ற, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குப்பா. எனக்கு ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடெல்லாம் பெருசு, எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஊழியம் எல்லாம் பெருசு. இதை வச்சு நான் மேன்மை பாராட்டிட்டேன்னா, இதுக்கு எனக்கு பெருமை வந்துருச்சுன்னா, இது வேண்டான்னு தான் எனக்கு இந்த முள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பவுல் சொல்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. பவுல் நிழல் பட்டு நிறைய வியாதியஸ்தர் சொஸ்தமானாங்க, செத்து போனவங்கள குணமாக்கினார். ஆமேன். ஐத்துக்கு கீழே விழுந்தான் உயிரோடு எழுப்பினார் பவுல். ஆமேன். ஆனால் அவர் வியாதி என்ன செய்யலை, குணமாகலை. ஹல்லேலூயா. அதுக்கு பவுல் சொல்கிற ரீசன் என்னன்னா, நான் என்னை உயர்த்தாத படிக்க, நான் என்னை மேன்மை பாராட்டாத படிக்க, இது எனக்கு ஒரு முள்ளா இருக்குது. ஆனால் இந்த முள்ள பலவீனத்தை நான் பலவீனமாக பார்க்கல, மேன்மையாக பார்க்குறேன்னு சொல்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நமக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்துச்சு, வியாதி சுகவீனம் வந்துச்சுன்னா அதை மேன்மை பாராட்டிக்கிட்டு நம்ம என்ன நினைப்போம், ஆண்டவர் எதையாவது சொல்லிக்கிட்டு இருப்போம், இல்லை ஏன்டா எனக்கு வந்துச்சு அப்படின்னு நினைப்போம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, இது என்ன நான் உயர்த்தாதபடிக்கு இதுதான் ரீசன் அப்படின்னு பவுல் சொல்கிறார். ஹல்லேலூயா. இது என்ன குட்டும் சாத்தானுடைய தூதனா இருக்குது, இது குட்டிக்கிட்டே டெய்லி வலிக்குதுப்பா, கஷ்டமா இருக்குதுப்பா, ஆனாலும் உங்க ஊழியத்தை செய்யறேன்ப்பா அப்படின்னு பவுல் சொல்றார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு 3 தடவை ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டாராம். அதற்கு அவர், ஆனா ஆண்டவருடைய பதில் என்ன வந்துச்சு, கிருபை உனக்கு போதும், கிருபை போதும்பா உனக்கு, இதை எடுத்து போடுவேன்னு சொல்லல, நீ சுகமானாயின்னு சொல்லல, உன் விசுவாசத்தினால நான் உன் சுகம் கொடுக்குறேன், அற்புதம் செய்வேன்னு சொல்லல, என் கிருபை போதும்பா, நீ போற இடத்துல எல்லாம் என் கிருபை விளங்கும், என் மகிமை விளங்கும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும். இந்த பலவீனத்தினால நீ ஊழியம் செய்ய முடியாதுன்னு இருக்காதுப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். இந்த பலவீனத்தினால நீ நான் வச்சிருக்கிற திட்டத்தை சாதிக்க முடியாதுன்னு இருக்காது. நீ போ, நான் கூட இருக்கிறேன்னு கர்த்தர் பலப்படுத்தி அனுப்புறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? இயேசு கிறிஸ்து இந்த கல்வாரி சிலுவைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தூதனை பிதா அனுப்பி இயேசுவை பலப்படுத்தினார்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். இயேசுக்கே அந்த பலன் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கும் எனக்கும் தேவைப்படும் தானே? ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஸோ இன்னைக்கு ஆண்டவர் பலப்படுத்தி உங்களை அனுப்புகிறார். ஆமேன். உங்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்தி அனுப்புகிறார். இந்த புயலை பார்த்து பயப்படாதீங்க, இந்த முள்ளை பார்த்து பயப்படாதீங்க, இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறாரு. ஹல்லேலூயா. இதை புரிஞ்சுக்கிற இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் நான் என்ன நம்புறேன்னா, இது பவுல் சொல்லுகிற ரீசன். ஹல்லேலூயா. ஆனா பரலோகம் வச்சிருக்கிற ரீசன் 12ஆம் வசனம். அப்போஸ்தலனுக்குரிய
அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும், அப்போஸ்தலருக்குரிய அடையாளங்கள் எல்லா விதமான பொறுமையோடும், அதிசயங்களோடும், அற்புதங்களோடும், வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஒருவேளை பவுலுக்கு என்ன தோணுதுன்னா, நான் என்ன உயர்த்தக்கூடாது, பெருமை பாராட்டாத படிக்க கர்த்தரை அடக்கி தட்டி வச்சிருக்கிறாருன்னு தோணுது. ஆனா கர்த்தர் சொல்றார், நீ உன்னை அப்போஸ்தலனாய் மாற்றும்படிக்கு நீ இயேசு கூட அவர் இல்லை, 12 அப்போஸ்தலர்கள் கூட இருந்தாங்க. அதுல ஒருத்தன் பிசாசா போயிட்டான், யூதாஸ் காரியோத். அவனுக்கு பதிலாக மத்தியாஸ் வந்தான். ஆனாலும் மத்தியாஸ் பெருசா செஞ்சான்னு சொல்லப்படலை. ஆனா பவுல் இந்த அப்போஸ்தலர்களுக்கு ஈக்குவலாய், ஆமேன்னு சொல்லலாமா? முதல் வசனம் சொல்லுது பாருங்க, மகா பெரிய அப்போஸ்தலர்களுக்கு ஈக்குவலா நான் எல்லாமே செய்கிறேனே அப்படின்னு ஆண்டவர் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறாருன்னு சொல்றாரு பாருங்க. திஸ் இஸ் த ரீசன், அந்த முள்ளுக்கான ரீசன். ஆமேன்னு சொல்லலாம். உங்களுக்குள்ள ஒரு முள்ளு கொடுக்கப்பட்டதுன்னா உங்களை உயர்த்துறதற்காக, உங்களை குட்டுறதுக்கு நீங்க நினைக்கிறீங்க. ஆமேன். பவுல் நினைச்சாரு இது எனக்கு குட்டுறதுக்கான முள்ளுன்னு, ஆண்டவர் நினைக்கிறார் உயர்த்துறதற்கான முள்ளுப்பா. அப்போஸ்தலன் நான் இயேசுவினை பார்க்கல, இயேசுவோட பழகல, இயேசுவோடு சாப்பிடல, வளரல, ஆனாலும் நீ அப்போஸ்தலன். ஹல்லேலூயா. நான் நம்புறேன் 24 பேர் மூப்பர்ல பவுல் கண்டிப்பாங்க இருப்பாரு நம்புறேன். எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் எவ்வளோ வேணும் டிஃப்ரென்ஸ் இல்லை. மகா அப்போஸ்தலருக்கு ஈக்குவலாக தான் நானும் இருக்கேன்னு பவுல் சொல்கிறார். ஆனால் தாழ்மையாக சொல்கிறார், தகுதி இல்லாத நான் இப்படி இருக்கேன்னு சொல்கிறார். கரங்களை உயர்த்தி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு ஆண்டவரே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஒப்பு கொடுப்போமா தெய்வ சமூகத்தில்? எழுந்து நின்று ஒப்பு கொடுப்போம். என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுக்கும், என் வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது என்பதை இந்த நாளில் எங்களுக்கு தெளிவுபடுத்தினதற்காக நன்றி அப்பா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கண்களை மூடி ஆண்டவருடைய நாம மகிமைக்காக, ஆண்டவருடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படி நடக்குது நான் யோசிக்காம, ஒருவேளை அது தேவ திட்டத்தை நிறைவேற்றுகிற காரியமா இருக்கலாம், ஒருவேளை உங்க வாழ்க்கையில அது புயலா இருக்கலாம், ஒருவேளை அது உங்க வாழ்க்கையில முள்ளா இருக்கலாம். அது புயலோ முள்ளோ, தேவ திட்டம், தேவ செயலோ, ஆமேன், ஒரு அதிசயமோ அற்புதமோ உங்க வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் there is a reason behind it. அது ஒரு காரணத்தோடு தான் வருது, அது பேக்கேஜோட தான் வருது. ஆமேன். ஹல்லேலூயா. தீயும் தண்ணீரை கடந்து வர பண்ணி நீர் செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று பக்தன் தாவீது சொல்றது போல, ஒரு காலத்துல தீயும் ஒரு காலத்துல தண்ணீர் இருந்தாலும் இன்னைக்கு செழிப்பை கர்த்தர் உங்க வாழ்க்கையில கட்டளையிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே, இனிமேலும் செழிப்பை ஆண்டவர் கட்டளையிடுவாரு. செழிப்பின் அந்த உலக செழிப்பு மாத்திரம் இல்ல, பரலோக செழிப்பு, ஆவிக்குரிய செழிப்பை பெற்றுக்கொண்டவர்களாய் நீங்க மாறுவீங்க. There is a reason behind everything that happening in your life. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் சம்பவங்களுக்கும் ஒரு காரணம் உண்டு. தாவீதுக்கு முன்னாடி சீமையும் நிந்திச்சிட்டு வந்ததுக்கு ஒரு காரணம் உண்டு. ஒரு நாள் வந்தது, தாவீதுக்கு முன்பாக வந்து காலில் விளம்படி வைத்தார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஜீசஸ். கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகம்? ஜீசஸ். நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உங்க கிருபை, உங்க தயவு, உங்க இரக்கம் இந்த நாளில் உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே, எந்தெந்த காரியத்தை நீங்கள் அனுமதிச்சிருக்கீங்களோ அது நன்மைக்கு எதுவாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்கள் திட்டம் இல்லாமல் எங்களை கொண்டு வர முடியாது. உங்கள் திட்டத்தோடு தான் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்கிறவங்க ஒப்பு கொடுக்க முடியுமா? சுனேமியால் வாழ்க்கையில் தேவ செயல் நடந்துச்சு. தற்செயல் நினைச்சா, ரூத்து தற்செயல் நினைச்சா, இல்லை தேவ செயலாக மாறிச்சு. நீங்கள் தற்செயல் நினைக்கிறதெல்லாம் தேவ செயலாய் மாறும். விசுவாசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நான் தற்செயலாக இங்கே வந்தேன் நினச்சேன்ப்பா, ஆனால் இது தேவ செயல் என்பதை இன்னைக்கு நான் அறிந்து கொண்டேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம்.
ஹalleluya. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. தேவ செயல் உங்க வாழ்க்கையில நிறைவேறும்படி ஆண்டவர் அனுக்கிரகம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்தலாம், ஸ்தோத்திரம் செலுத்தலாம். நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. There is a reason behind every storm. புயலுக்கு பின்னாடி ஒரு ரீசன் வச்சிருக்காரு. நீங்க விசுவாசத்தை அதிகரிக்கும்படியாய், கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியாய், உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும்படியாய் இந்த புயல் உங்க வாழ்க்கையில மோதிட்டு இருக்கு. இந்த சுனாமி உங்க வாழ்க்கையில மோதிக்கிட்டு இருக்குது. ஆனா இது சுனாமியாவே இருக்க போறதுல அமைதல் உண்டாகும், மகிமை வெளிப்படும், அற்புதம் உண்டாகும், அதிசயம் உண்டாகும் சொல்லி விசுவாசிங்க. ஆமென். ஹalleluya. ஆமென் சொல்லலாமா? ஹalleluya. பவுல் இதை முள்ளுன்னு பார்த்தாரு. நான் பெருமை பாராட்டாதபடிக்கு இருக்கிற முள்ளுன்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை அப்போஸ்தலன் என்ற மேன்மையாய் நிறுத்தும்படியாய் இந்த முள்ளு உனக்கு கொடுத்திருக்கிறேன்னு கர்த்தர் ரீசன் சொல்றாரு. ஆமென், ஆமென் சொல்ல. நம்ம பரலோகத்தோட ரீசன் டிஃப்ரெண்ட், நம்மோட ரீசன் டிஃப்ரெண்டா இருக்கலாம். ஆனா பரலோகம் வச்சிருக்கிற ரீசன் ரொம்ப 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 வித்தியாசம். ஆமென். ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. சொல்லலாம் உற்சாகமா. நன்றி அப்பா நல்லவரே, நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. ஹalleluya. இன்றும் என்றும் வல்லவரே. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே ஏசையா. தள்ளாட விடவில்லையே, தாங்கி நடத்தினீரே. சொல்லுவோம் உற்சாகமா. புயல் என்று பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. புகழ்கின்றேன், புகழ்கின்றேன் பாட்டு பாடி புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்தது. ஆமென். நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. Glory, glory. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் Jesus. வல்லவரே. Thank you, அப்பா. இன்றும் என்றும் வல்லவரே. ஆமென். நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாம். ஹalleluya, ஹalleluya. உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கு பின்னாடி ஒரு காரியம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. There is a reason for everything that is happening. நம்ம வாழ்க்கையில ஒவ்வொன்றுமே ஆண்டவர் திட்டத்தோட தான் நடக்குதுன்னு விசுவாசிங்க. சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் புயலானாலும் அது ஸ்ட்ரகிள் ஆனாலும் அற்புதமானாலும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் நடக்குது. தேவனுடைய மாஸ்டர் மைண்ட் நம்ம அறிந்து கொள்றதுக்கு இருதயத்தை எங்களுக்கு திறந்து தாங்க, மனக்கண்களை திறந்து தாங்க ஆண்டவர். உங்க செயல்பாடு எப்படிப்பட்டதுன்ற அறிந்து கொள்ள சீஷர்கள் ஆண்டவரே அவங்க விசுவாசத்தை எழுப்பி விட்டது போல எங்களுக்கு எழுப்பிவிடுங்க ஆண்டவரே.